ஸ்டார்ட் பண்ண அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله الحاضرون اتقوا الله عز وجل وأطيعوا لقول الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال عليه الصلاة والسلام الدين النصيحة صدق رسول الله صلى الله عليه وسلم வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அருமை தூதர் நம் உயிரிலும் மேலான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பல கோடி ஸலவாத்துக்களையும் சலாம்களையும் இன்றைய நாளில் கூறியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அதை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்கும்படி நமக்கு கூறியிருக்கின்றானோ அப்படியான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்கும்படியும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து வைக்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத 3 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஹிதாயத், இன்னமொன்று இஸ்லாம், இன்னமொன்று ஈமான். இது 3ம் எந்த வகையிலும் விலை மதிக்க முடியாது. இதுல ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது உலகத்துல யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. யாரும் யாருக்கும் யாராலும் எந்த வகையிலும் கொடுக்க முடியாது, வாங்கவும் முடியாது. என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு கூட என்னால கொடுக்க முடியாது. உலகத்துக்கு மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கென்றே அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை அல் குர்ஆனில் கற்றுத் தருகின்றான். அவர்களும் நினைத்தவர்களுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. குர்ஆனில் லரபல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு இம்ரஅத நூஹி வ இம்ரஅத லூத். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்த முதலாவது ரசூல், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேருடைய மனைவிமார்களையும் பற்றி கூறுகின்றான். சுருக்கமாக அவர்கள் 2 பேரும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் நரகவாதிகள் என்று சொல்லப்படுகின்றது. இத்தனைக்கும் ரசூல்மார்களுடைய மனைவி எவ்வளவு நெருக்கமாக இருந்திருப்பார்கள். இருந்தாலும் முழு மனித சமுதாயத்தையும் அழைத்தவர்கள் தன்னுடைய வீட்டில் இருப்பவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. என்றால் ஹிதாயத் என்பது மனிதனுடைய கையில் உள்ள விடயமோ மனிதனுடைய விருப்பத்தில் உள்ள விடயமோ அல்ல. மாற்றமாக அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ள விடயம். அதை அல்லாஹு தஆலா தன்னுடைய நெருங்கிய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது, நபியே, நீங்க நேசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்க நேர்வழி காட்ட முடியாது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க நேசிக்கக்கூடியவருக்கு கூட நீங்க நேர்வழி காட்ட முடியாது. வலக்கின்னல்லாஹ யஹ்தி மை யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டும். உலகத்தில் ஆக பெருமதியான ஒன்றுதான் இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது. இந்த ஹிதாயத் என்பது அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது, யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது என்று நாம் பார்த்தோம். இதில் நாங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மோமின்களாக இருக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான சில நல்லமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் நாங்கள் முழுமையாக ஹிதாயத்துக்குள் இருக்கிறோம் என்பது கருத்தல்ல. ஹிதாயத்தினுடைய நிலைப்பாடு இந்த உலகத்தை விட்டு நாம்
பிரியக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் நாம் அதை பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், நல்லவர்கள் நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய ஒரு துஆ என்ன தெரியுமா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால் எங்களை சருக வைத்து விடாதே. அப்படி என்றால் எங்களுடைய ஹிதாயத்தை பறிச்சிடாதே. ஹிதாயத் என்பது என்ன? அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் செய்வதற்குரிய பெயர் தான் ஹிதாயத். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செய்வதற்குரிய பெயர் தான் ஹிதாயத். அந்த ஹிதாயத் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அடுத்தது கிடைக்கக்கூடியது இஸ்லாம். அடுத்தது இஸ்லாம். உலகத்துக்கு வரக்கூடிய எல்லோருமே இஸ்லாத்துல தான் பிறக்கின்றார்கள், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களை யகூதிகளாக, நசாராணிகளாக, நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளாக மாற்றுவது உலகத்தினுடைய சூழல் அல்ல. உலகத்தினுள் நாம் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய பாடசாலைகளும் அல்ல, நாம் வாழக்கூடிய நாடும் அல்ல. மாற்றமாக மாற்றுறது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் தான். வேற யாரும் மாற்ற மாட்டார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா இன்ன அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அந்த பிள்ளைகளை யகூதிகளாக, நசாராணிகளாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது சூழல் அல்ல. முதலாவது யார் மாற்றுகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நீங்க எந்த ஸ்கூல்ல உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்திக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் பிள்ளைகளை மாத்துது, நீங்க எந்த நாட்டுல வாழ்றீங்களோ அந்த சூழல் உங்களை இல்ல, பெற்றோர்கள் மாத்துகிறார்கள். இது ஆக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ், ஆக முக்கியமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, இருந்தாலும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். இரண்டாவது, அல்லாஹு தாலா நாம் முஸ்லிம்கள் என்பதனால் நம்முடைய பிள்ளைகளை முஸ்லிம்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். இப்ப நாம செய்ய வேண்டிய இரண்டாவது பொறுப்பு என்ன? இந்த உலகத்துல நாம் அடைய வேண்டிய ஆக பெரிய ஒரு சாதனை, பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், அதான் என்ன? முஸ்லிமாக பிறப்பதல்ல, முஸ்லிமாக வாழ்வதும் அல்ல, மாற்றமாக முஸ்லிமாக மௌத்தாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். இந்த குர்ஆன் ஆயத்தை பாருங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்துல நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்று யாருக்கு சொல்லணும்? ஒன்று மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லணும், அல்லது ஆக குறைஞ்சது முஸ்லிம்களை பார்த்து சொல்லணும். முஸ்லிம்களே, நீங்க முஸ்லிம்கள் அல்லாமல் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்லுகிறான்? ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்க முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். ஆகவே நாங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் முஸ்லிம்களாக மரணிப்பது என்பதும் எங்களோட கையில இல்லை, எங்களோட கையில இல்லை. அது நாங்க முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட உம்மா முஸ்லீம், பாப்பா முஸ்லீம், என்ன நாம வாழக்கூடிய சமூக முஸ்லீம், நாம இருக்கக்கூடிய சமூக முஸ்லீம். ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது முஸ்லிம்களாக மரணிப்போமா இல்லையா? இந்த துவா இருக்குதே, நபிமார்கள் கேட்ட துவா. என்ன துவா கேட்டாங்க? ரசூல்மார்கள் கேட்ட துவா, நல்லடியார்கள் கேட்ட துவா. என்ன துவா கேட்டாங்க? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து சாலிஹீன்களோடு சேர்த்து விடுவாயாக. சுப்ஹானல்லாஹ். ரசூல்மார்கள், நபிமார்கள். இந்த துவா எங்களுக்கு என்னத்தை படிச்சு தருகின்றது சொன்னால், நபிமார்கள் ரசூல்மார்களாக இருப்பதனால் அவர்கள் முஸ்லிம்களாக மரணிப்பார்கள் என்ற தீர்மானத்துக்கு வர முடியாது. அதனாலதான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எங்களை முஸ்லிமாக மரணிக்க செய்து நல்லடியார்களோடு சேர்த்து விடுவாயாக. கடைசி கட்டம் எப்படி அமையும் என்று தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது இஸ்லாத்தை கொடுக்க முடியாது. இஸ்லாத்தை கொடுக்க இயலுமா? கொடுக்க முடியாது. ஆனா மூணாவது ஒன்று இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உலகத்தில் ஆக விலை மதிக்க முடியாத விடயங்கள் மூன்று. ஒன்று ஹிதாயத், அது யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது.
அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ள விடயம். இரண்டாவது இஸ்லாம், அதுவும் யாரு கொடுக்கணும்? அது ஏதோ ஒரு சூழல்ல நம்முடைய பிள்ளைகள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், ஏதோ நாம முஸ்லிம்களாக இருக்கிறோம், இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? மூணாவது விஷயம் தீன். மூணாவது விஷயம் தீன். அன்புக்குரியவர்களே, தீன கொடுக்கலாம், தீன கொடுக்கலாம். நம்முடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு தீனை கொடுப்பது. இந்த உலகத்துல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தஆலா எங்களிடத்துல திருப்பி கேட்கும் போது என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா? என்ன செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? என்ன செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு தந்த தீன் எங்க? உங்களுக்கு தந்த செல்வம் எங்க? உங்களுக்கு தந்த பிள்ளைகள் எங்க? உங்களுக்கு தந்த மனைவி எங்க? உங்களுக்கு தந்த பெற்றோர்கள் எங்க? உங்களுக்கு தந்த சமூகம் எங்க? உங்களுக்கு தந்த பக்கத்து வீட்டார்கள் எங்க? அவங்களுக்கு நாங்க எதை கொடுக்கலாம்? தீன கொடுக்கணும். தீன கொடுக்கல் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் முஸ்லிம் சமூகத்துக்குள்ள வாழ்ந்தாலும் சரி, முஸ்லிம் வீட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் சரி, முஸ்லிம் பாடசாலையில படிச்சாலும் சரி, அந்த பிள்ளை உலகத்தை விட்டு வேறு ஒரு பாதையில தான் மரணிக்க வேண்டிய நிலைமை உண்டாகி. ஏன் உலகம் விமான வேகத்துல முயற்சி செய்கிறார்கள் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்வதற்கு. நாம் நம்முடைய பிள்ளைகளை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஆமை வேகத்திலாவது கூட முயற்சி செய்வதில்லை. நம்மள முயற்சி எப்படி இருக்குது? ஆம வேகம். மற்ற சமூகம் நம்மளை நரகத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய முயற்சி விமான வேகம், விமான வேகம். ஆனா இது தலகுலாக மாறணும். என்னுடைய பிள்ளை சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய மனைவி சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய தாய் தந்தையர் சொர்க்கத்துக்கு போகணும். அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹிதாயத் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்குது. அல்லாஹு தாலா எங்களை துவா கேட்கும்படி சொல்லுகிறான், யா அல்லாஹ், நீ ஹிதாயத் தந்துட்டு எங்களை இந்த ஹிதாயத்தை பறிச்செடுத்துறாத. இரண்டாவது அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தான். இஸ்லாத்தை தந்துட்டு எங்கள்கிட்ட சொல்றான், நீங்க முஸ்லிம் இல்லாம மரணிச்சிடாதீங்கன்னு சொல்றான். மூணாவது தீன தந்துட்டு, அல்லாஹு தாலா தீன தந்துட்டு எங்கள்கிட்ட இந்த உலகத்தை தந்து, நீங்க இந்த உலகத்துல எப்படியும் வாழலாம், நீங்க எங்கேயும் வாழலாம், நீங்க எந்த அமைப்பிலையும் வாழலாம், ஆனால் நான் தந்திருக்கக்கூடிய எல்லா அருட்கொடைகளையும் வைத்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த ஆயத்தையும் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆகப்பெரிய பொறுப்பு. பிள்ளைகளை செட்டில்மெண்ட் பண்றது அல்ல பொறுப்பு. பிள்ளைகளை சமூகத்தில அறிவாளிகளாக, படிப்புல அது இது மட்டும் அல்ல செட்டில்மெண்ட் செய்யறது அல்ல. பிள்ளைகளை சமூகத்துல நாம மௌத்தானாலும் நம்மளோட பிள்ளை ஒரு நல்ல நிலையில வாழணும் என்று நினைப்பது மட்டும் அல்ல சரியான ஒரு அமைப்பு. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களையும் உங்களுடைய மனைவி, மக்கள், குடும்பம் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இத்தகின்னார், நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வலோ பிஷிக்கி தம்ரா, என்னது, ஒரு ஈச்சம்பழத்துல ஒரு துண்டையாலும் கொடுத்து நரகத்திலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இத்தனைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருப்பாங்க நாளைக்கு சொர்க்கத்துல. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு துண்டு ஈச்சம்பழத்தையாலும் கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால், அன்புக்குரியவர்களை, நம்ம யாரு? நமக்கு என்ன உத்தரவாதம்? ஆக பெரிய பொறுப்பு. அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த அறிவு, அல்லாஹ் தந்த பாக்கியங்கள், மனைவி ஒரு அமானிதம், பிள்ளைகள் ஒரு செல்வம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மொழிகள், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள், அறிவு, அனைத்தையும் பயன்படுத்தி என்ன செய்யுங்க? இந்த உலகத்துல நீங்க புது புது விடயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தரல. இந்த உலகத்துல நீங்க பெரிய பெரிய சாதனைகளை உருவாக்குறதுக்காக வேண்டி நான் தரல. என்னத்துக்கு தந்திக்கிறேன்? உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு நாங்க போறோம்.
இந்த உலகத்துல நம்ம ரோட்ல நடந்து போக்குள்ள சறுக்கி விழுந்துட்டோம்டா நம்மளை தூக்குறதுக்கு இன மத பேதமின்றி யாராலும் ஒருத்தன் கை கொடுப்பான். அப்படியா இல்லையா? ரோட்ல விழுந்துட்டோம். இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனா நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நம்முடைய உம்மாவும் நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட வாப்பா நம்மளை கை கொடுக்க மாட்டாங்க. நாம அன்பாக பெற்ற நம்முடைய பிள்ளைகள் கூட நமக்கு கை கொடுக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு இடத்துக்கு தயாரிப்பு செய்யறதுக்குத்தான் இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் ஒரு ஹயாத்தை தந்திருக்கிறான், ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஒரு ஆயுள் காலத்தை தந்திருக்கிறான். அதை பயன்படுத்தி கொள்ளல் என்று சொன்னா நாம் பெரிய நஷ்டவாளிகள் ஆகிறோம். அன்புக்குரியவர்களே, 3 விஷயம் சொன்னேன். ஒன்று ஹிதாயத், 2வது இஸ்லாம், 3வது தீன். ஹிதாயத் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம், நம்முடைய பிள்ளைகள் நாம் ஒரு சூழல்ல வாழ்வதனால நமக்கு இஸ்லாம் இலவசமாக கிடைச்சிருக்குது. சஹாபாக்களுக்கு கிடைச்ச மாதிரி அல்ல நமக்கு கிடைச்சது. சஹாபாக்கள் நெருப்புக்குள்ளே இருந்துதான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டார்கள். சஹாபாக்கள் 2ஆக பிளக்கப்பட்டுதான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டார்கள். சஹாபாக்கள் மனைவி, மக்கள், சொத்து, செல்வம் எல்லாவற்றையும் இழந்துதான் இஸ்லாத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா நமக்கு கிடைச்சது ஃப்ரீயா கிடைச்சிருக்குது. 2வது விஷயம். 3வது விஷயம் தீன். உலகத்துல தீனை நாங்களும் பிராக்டிஸ் பண்ணணும், நாங்களும் தீனை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். நமக்கு பின்னால வரக்கூடிய சமூகத்துக்கு தீனை கொடுக்கணும். நாம மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குது. அன்புக்குரியவர்களே, சூரத்துல் இப்ராஹிம்ல 39வது ஆயத்துல அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியை பத்தி குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவு வருது, இப்ராஹிம் உங்களுடைய மனைவியையும் மகளையும் விட்டுட்டு வாங்க. எங்க விட்டுட்டு வாங்க? எங்க விட்டுட்டு போனா? நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும், சுருக்கமாக முடிக்கிறேன். எங்க விட்டுட்டு போனார்கள்? ரப்பனா இன்னி அஸ்கந்து ذُرِّيَّتِي فِي وَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், மனித சஞ்சாரமே இல்லாத, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லாத, புட்பூண்டுகளே முளைக்காத ஒரு இடத்துல என்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் விட்டிருக்கிறேன். என்னத்துக்கு விட்டிருக்கிறேன்? என்னத்துக்கு விட்டார்கள்? அடுத்த ஆயத்தை பாரும். லியுகீமுஸ் ஸலாத், அவங்க தொழுகையை நிலைநாட்டும். அடுத்தது, இந்த இடத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வரணும். நீயத்தை பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இடத்துக்கு வரணும். அதுக்காக வேண்டி விட்டிருக்கிறேன். தண்ட பிள்ளையையும் மனைவியையும் யோசிக்காமல் சொன்னார்கள், இந்த இடத்துல தொழுகையாளிகள் வரணும், இந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக மக்கள் வரணும். ஆகவே கூட்டம் கூட்டமாக வரக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்குவாயாக, எல்லாவற்றையும் வழங்குவாயாக, என்ன தேவையோ அனைத்தையும் கொடுப்பாயாக என்று சொல்லி போட்டு அடுத்த ஆயத்துல சொல்றான், யா அல்லாஹ், நான் இப்படி கேட்டாலும் என் மனசுல என்ன இருக்கிறது உனக்கு தெரியும். நான் எதை மறைச்சு கேட்கிறேனுங்கிறது நான் என் வாயால வெளிப்படுத்தாட்டியும் உனக்கு தெரியும். இன்னக்க தஅலமு மா நுஃபி வமா நுஅலின். நான் என்னத்தை மனசுக்குள்ள வச்சு கேட்கிறேன். மனுஷன் தானே, நபியாக இருந்தாலும் மனுஷன் தானே. ஒரு மனைவியையும் ஒரு பெண்ணையும் ஒரு சின்ன பாலகனையும் ஒரு பாலைவனத்துல குடிநீர் கூட இல்லாத இடத்துல விட்டுட்டு போறதாக இருந்தால், இன்றைக்கு நாங்க ஒரு சின்ன ஒரு பிரயாணம் போறதா இருந்தால் நம்மளுடைய மனைவி மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யணும், எத்தனை நாளைக்குரிய ஏற்பாடு, எவ்வளவு மாசத்துக்குரிய ஏற்பாடு, எவ்வளவு மாசத்துக்குரிய ஏற்பாடு. இங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு, பிள்ளைய விட்டுட்டு போனாங்க. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா என்ன செய்யல? கேவலப்படுத்தல, கண்ணியப்படுத்தினான். இன்றைக்கும் கூட கண்ணியப்படுத்தினான். முடிவில்லாத நீர், முடிவில்லாத உணவு. ஆகவே ஆக முக்கியமானது இந்த தீன் நம்மளையும் வரணும், மற்றவங்கள்ட்டையும் போகணும். நாங்க எங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த சூழல்ல வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்குதே, இந்த தீன் இருக்குதே, இது பிரகாசம், இது நூர். இது உலகத்தில் உள்ள எல்லா இருள்களையும் மிகைத்தது. ஆனா நாங்க இந்த நூரை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அந்த இருளுக்குள்ள நாங்க மாட்டிக்கொள்ளுவோம், இந்த இருளுக்குள்ள நாங்க மாட்டிடுவோம். இந்த ரூம் ஃபுல்லா இருளாக இருக்குது என்று சொன்னா, இந்த இருளை போக்குறதுக்கு இந்த ரூம் அளவுக்கு வெளிச்சம் தேவையில்லை.
ஒரு சின்ன ஒரு டோர்ச் லைட் போதும், ஒரு போன்ல இருக்கிற லைட் போதும், ஒரு நெருப்பு, ஒரு தீக்குச்சி போதும், இருள் பறந்துடும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடியது முழு உலகத்தையுமே வெளிச்சமாக்கக்கூடிய நூரை தந்திருக்கிறார். அந்த நூரை நாங்க வச்சு கிரிக்காமல் முழு உலகத்துக்கும் நாங்க கொண்டு போகணும். முழு மனித சமுதாயத்துக்கும் அதை கொடுக்கணும். முழு சமுதாயமும் நேர்வழிக்குள்ள வெளிச்சத்துக்கு வாரத்துக்கு நாங்க வழிகாட்டிகளாக இருக்கோம். அதுல முதலாவது என்னில வரணும், என்னுடைய மனைவி மக்களுக்கிட்ட வரணும், என்னுடைய பிள்ளைகளுக்கிட்ட வரணும், எனது பெற்றோர்கள்கிட்ட வரணும். இதை நாங்க எடுத்து செயல்படும் போது நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், உனக்கு ஒரு மனைவியை தந்தேன், பிள்ளைகளை தந்தேன், சொத்து செல்வங்களை தந்தேன், அறிவை தந்தேன், திறமைகளை தந்தேன், சமூகத்தில் ஒரு மதிப்புள்ள மனிதனாக ஒன்று ஆக்கி வச்சேன், என்ன செஞ்சிட்டு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் நாம இந்த சாட்டு இங்க சொல்ற மாதிரி சாட்டு போக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட சொல்ல இயலாது. அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? ஒரு வெட்டு ரெண்டு துண்டு ஆன்சர் கொடுக்கணும். யா அல்லாஹ், எனக்கு பின்னால நான் எனக்காக துவா செய்யக்கூடியவர்களை உருவாக்கிட்டு வந்திருக்கிறேன். நான் மௌத்தானாலும் என்னுடைய பட்டோலை மூடப்படாத அளவுக்கு நான் சில அமல்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். நான் பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆன்சர் தான் கொடுக்கும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நேர்வழி பெற்ற இஸ்லாம் கிடைத்து அதனை பிராக்டிஸ் பண்ணி தீனோட வாழ்ந்து தீனோட மரணிக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அதோட உங்களுக்கு தெரியும், லெஸ்டருக்கு ஒரு முக்கியமான ஜமாத் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா ஷூரா ஜமாத்தில் இருந்தும் அதே போல் ஆஸ்திரேலியாவில் இருந்து யூஎஸ்ல இருந்தும் வந்திருக்கிறார்கள். 2 சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் நம்மட இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. சலாம் கொடுத்ததற்கு பின்னால ஒரு 2-3 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசுவார்கள். கொஞ்சம் உட்கார்ந்து போங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வார். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ولجميع المؤمنين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله الحاضرون، اتقوا الله عز وجل وأطيعوا لقول الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال عليه الصلاة والسلام: الدين النصيحة. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المؤمنين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله إرغاما لمن جهد بكفر، وأشهد أن سيدنا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله لقول الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. واعلموا عباد الله أن الله أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة قدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم أجمعين، وفاطمة سيد نساء الجنة وحمزة وأسد الله وأسد رسول الله صلى الله عليه وسلم. اللهم اغفر أصحاب محمد صلى الله عليه وسلم جميعا وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم وفقنا لما تحب وترضى يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم انصر المسلمين في العالم كله، خاصة في فلسطين وغزة برحمتك يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جليل الجبار يذكركم واشكروا ذكره ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا وأشهد أن محمدا. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. استووا صفوا صفوفكم رحمكم الله. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين.
يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. استغفر. Come close, brother, inshallah. 2-3 minutes, inshallah. Please listen and come. Take 2-3 minutes of your time, brothers. Alhamdulillah, Shaykh mentioned a lot of different virtues and why important for us to have deen in our lives. One thing I'd like to mention is Allah has defined success in the Quran, not as we define success. We define success as having a house that's our own, having a good job, having enough money to look after ourselves and our family. That's defined as success. But Allah defines success as getting saved from the fire of Jahannam and entering Jannah. فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. Allah goes on to say in the next ayah
The life that we see around us, what we see is all deception. The life that we see is deception. What is meant by that is that this is all just sort of fake that's going to finish. Life that we're going to go to is going to be forever and ever. That life is going to be for millions and millions of years, whereas this life that we have here, 60, 70, if you're lucky, 80, 90, up to 100, but otherwise, everyone's going to pass away. After we go into the grave, then that's when the real life starts. Okay, angels ask us questions, we go past, and inshallah, if we're successful at that stage, we go on to the next stage, and that's when the real test starts. And the biggest regret, my brothers and elders, that we're going to have is that the person on the other side in the hereafter, how he spent time in this world, if he didn't spend his time properly the way after Allah asked us to do, and stay away from the things Allah asked us not to do, then the person is unsuccessful. We've got this one opportunity here. For that, an effort is required. Like anything in this world, if you want to become a doctor, you want to become an engineer, you want to become a businessman, whatever it might be, there's an effort that's required. You want to become a doctor, you've got to go to medical school, you want to go to university, there's a degree that's required, there's an effort that's required. The same way, for us to get Iman and to be connected with Allah, there's an effort that's required. Nothing comes without effort. The effort in this world is to see how you can get outside your comfort zone and go outside, like we spend time for dunya, trying to achieve certain degrees or experiences. The same way to achieve success in Akhirah and to build our Iman, we have to make a bit of sacrifice. And that's where Sahaba got sacrificed. And Allah promised them, some of them, Allah promised them Jannah, and Allah says in the Quran, they were happy with them, and Allah was happy with them, and they are happy with Allah. So, brothers, a little bit of effort is required in Riyadh. This Jamaat is going all around the world. The Jamaat that has come from Sri Lanka, our Jamaat is currently in Leicester. We're going to be there for today and tomorrow. And inshallah, there's actually going to be a program in Slough. It's going to be on Sunday, inshallah. Sunday, it starts at 10 a.m. and there's going to be a program all day, inviting all the brothers to come and join us, brothers coming from all over the UK, so that they can benefit. We've got some great scholars amongst us. We're talking, they'll be giving a few bayans and a few lectures so that we can benefit. They can teach us how to get close to Allah and how this effort can be structured so we can become successful, inshallah. The humble request is for brothers to join the program in Slough. Again, the timings starts at 10 a.m. at Masjid Jannah in Slough. It's going to go on to Maghrib, and then we're going to finish off with Dua. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام اللهم أعنا على